ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் நோக்கத்தினை நல்வழிப்படுத்தி ஆக்கத்தினை வளர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உழைப்பால் உண்டாகும் ஊதியம்தான் நிலைக்கும். ஊதாரித்தனம் இருந்தால் ஊதியம் நிலைக்காது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் கிளச்சுரண்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை வைகாசி அமாவாசை வேள்வி பெருவிழாவினை கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. எங்கள் ஊர் வந்து திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம். முதல்ல 2020 டாக்டர்ஸ் வந்து இன்னும் 10 days தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் மன்ற தலைவர் காஸ் செட்டியார் அவங்க வந்து நீங்கள் அம்மா கிட்ட போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, செவ்வாடை கட்டுறதையே ஒரு இதுவாக நினச்சிட்டு இருந்தேன். அவர் 10 நாளில் 7 நாள் போயிடுச்சு. அடுத்த 3 நாள் அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கெட்டிட்டு வந்தார். அப்போ அம்மா கிட்ட பாத பூஜை பண்ணும்போது அம்மா சொன்னாங்க, நீ தொண்டு செய் அப்படின்னாங்க. முதல்ல இருமுடி தொண்டை ஜான்சி அக்கா வந்து எனக்கு பேட்ஜ் கொடுத்து 21 நாள் தொண்டு செஞ்சேன். 21 நாள் தொண்டு செஞ்ச உடனே அவங்க பாத பூஜைக்கு போனாங்க. பாத பூஜைக்கு போன உடனே அம்மா வந்து அந்த புற்றுநோய் பேஷண்ட்டை நான் காப்பாற்றிட்டேன்னு போய் சொல்லுன்னாங்க. உடனே அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அம்மா கிட்ட பாத பூஜைக்கு போனேன். அம்மா முதல்ல எனக்கு அவங்க சித்தாடல் பண்ணி எனக்கு மருந்து கொடுத்தாங்க. 15 ஆண்டு காலமாக அம்மா கையால் மருந்து வாங்கி இன்னைக்கு வரைக்கும் எந்த வித மெடிசனும் இல்லாமல் இன்னைக்கு பிளட்டில் கலந்துருக்கு. பட் என்னால் எல்லா வேலையும் என்னால் தனிச்சையாக செஞ்சுக்க முடியுது. ஸோ டாக்டர்ஸ்லாம் நீங்கள் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ட்டாங்க. அம்மா சொன்னாங்க 4.5 கோடி, அப்போது 4.5 கோடி மக்களுக்கு மத்தியில் உனக்கு மட்டும்தான் நான் மருந்து கொடுத்துருக்கேன், மீதி பேருக்கெல்லாம் நான் மருந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. அம்மா கடைசியாக சொன்னது தொண்டு தான் மருந்து அப்படி சொல்லியிருக்காங்க. கடைசியாக அம்மா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மா சொன்னது தொண்டு தான் மருந்து. பிரதிபலனா நீங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான் தொண்டு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 25 ஆண்டு காலம் அம்மா எனக்கு செய்த அற்புதங்களுக்காக தான் நான் தொண்டு செய்ய வந்திருக்கேன். தொண்டு செஞ்சு இனி நான் பலனை அடையணும்னு இல்லை, நான் பலனை அடைஞ்சதுனால தொண்டு செய்ய வந்திருக்கேன். முதல்ல ஒரு புடவை எடுக்க கூட எனக்கு வசதி இல்லாமல் இருந்தது. 2000 ஓசூர் அரசு சக்தி தான் எனக்கு புடவை எடுத்து கொடுத்து அம்மா கிட்டேயே என்னை வச்சிருந்து சாப்பிட முடியாமல் இருந்த என்னை சாப்பிட வச்ச அந்த ஓசூர் சரசு சக்திக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் என்னை வந்து ஒரு பேஷண்ட்டாக பார்க்காம என்னை ஒரு அம்மாவோட குழந்தையா பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இது மூலமாக நான் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொண்டு வந்து ஒரு நாள் தொண்டு செஞ்சாலும் அதுக்கு பலன் இருக்குன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு அம்மா ஒரு கலசம் வாங்க, அன்னைக்கு வாங்க என்கிட்ட சக்தி இல்லை. சாந்தி அக்கா சாந்தி அக்கா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க முதல்ல கலசம். இன்னைக்கு 100 பேருக்கு வாங்கி தர அளவுக்கு கூட அம்மா எனக்கு வசதி கொடுத்துருக்காங்க.
ஆனால் அன்னைக்கு அந்த கலசத்தை 9 நாள் வச்சு வீட்டில் பண்ணும்போது என் வீட்டில் இருக்க துஷ்ட சக்தி எல்லாம் போகும்னு சொன்னாங்க அம்மா. அதே மாதிரி 25 ஆண்டுகளுக்கு முன் நான் பள்ளத்தில் தள்ளப்பட்டிருந்தேன். அம்மா போட்ட கயிறை பிடிச்சின்னு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். நான் மேலே எழுந்து வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியாது. என் உடல்ல ஓடுற குருதி எல்லாமே அம்மா தான். ஏன்னா டாக்டரால் கைவிடப்பட்ட பேஷண்ட் நான். இன்னைக்கு இந்த கட்டி இங்கே இருந்தது, உங்கள் அடிகளாரால் இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணாமல் கையால் நகர்த்த முடியுமான்ட்டு. ஆனால் அம்மா 48 நாள் தொண்டு செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கை விரலால் இந்த கட்டியை நகர்த்தி வச்சிருக்கு. இப்போ என்னால் சாப்பிட முடியுது, பேச முடியுது, நல்லா நடக்க முடியுது. ஓம் சக்தி அம்மாவோட 5 கால விழாவுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அற்புதம் இருக்குது. சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா வந்து பணம் கட்ட முடியாதவங்களுக்கு பொது யாக குண்டம் வச்சு அதில் அம்மா வந்து அந்த வேள்வி பொருட்கள் அரசையில் ஆலையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நவதானியங்கள் இதை அதில் போட்டு நிறைய நாங்கள்லாம் பலன் அடைஞ்சிருக்கோம். நாங்களும் காசு இல்லாத நேரத்தில் புது யாக குண்டத்தில் தான் கலந்துருக்கோம். அதில் பல நன்மைகள் நானே என்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு திண்டிவனத்தில் என்னை பார்த்து தான் இன்னைக்கு திண்டிவனத்தில் இருக்கவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. சித்ரா பௌர்ணமியை வந்து அதாவது அம்மா நமக்காகவே செய்கிற இது ஒரு பெரிய யாக குண்டத்தை வளர்த்தி நமக்காக நம் பாவங்கள் போக, நம்மளோட பிணி போக. அதே சமயத்தில் மழை, அம்மா வந்து மெயின் வந்து மழை தான். மழைக்காக ஆரம்பிக்கிற அன்னைக்கும் அம்மா மண்ணில் மழை பெய்யும். சித்ரா பௌர்ணமி முடிஞ்ச மறுநாளும் அம்மா வந்து மழை வேண்டி தான் அம்மா வந்து வேள்வி நடத்துகிறாங்க. மழை வந்து முதன்மை காரணமாக அம்மா வச்சு நடத்துகிறாங்க. இதில் நான் இட்டுட்டு வந்த அத்தனை பேருமே பலன் அடைஞ்சிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், மாங்கல்ய பலன் கெட்டிப்படுத்த, மாங்கல்ய தருணம் லேட் ஆகிறவங்களுக்கு அவங்கவுங்களுடைய பிணி வினை எல்லாம் தீர்றதுக்கு சித்ரா பௌர்ணமியை போல ஒரு சிறந்த வேள்வியில் கலந்துக்கிற வாய்ப்பு அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகத்தில் இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உள்ளார் இல்லார் பொல்லார் நல்லார் நால்வரும் சமம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த நால்வருக்காக தான் இந்த வேள்வி நடக்குது. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.